السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் இருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சலாத்தும் சலாமும் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறு, இஸ்லாத்திற்காக முதலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு சஹாபி பெண்மணியினுடைய வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். முதலில் உயிர் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாத்திற்காக அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்க்கின்ற போது பல நபர்களுக்கு இவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கின்ற போது கண் கலங்கியது உண்டு. அந்த அளவு இஸ்லாத்திற்காகவும் தியாகம் செய்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய குடும்பமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள். எந்த அளவுனா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் பல கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் பகிரங்கமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். எந்த அளவுனா, அபூபக்கர் அலி அவர்கள் ரசூல்லாவை பார்த்து முதல்ல இஸ்லாத்தை ஏத்துறாங்க. ரசூல்லாவை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துட்டு சந்தோஷத்துல காபா பக்கத்துல நின்று நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் என்று பகிரங்கமா சொல்றாங்க. யாருன்னா அபூபக்கர் அலி அந்த காலத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்றைக்கு ஊர் தலைவர் எப்படியோ அதை போன்று ஒரு பதவி உடையவங்க, கொஞ்சம் செல்வந்தர், நல்ல கோத்திரத்தை சார்ந்தவர். அவங்க ரசூல்லாவிடத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு காபா பக்கத்துல நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு வெளிப்படுத்துறாங்க. இஸ்லாத்தை வெளிப்படுத்தியது காரணமாக அவர்களுக்கு பல சோதனைகளும் பல கொடுமைகளும் ஒரு கூட்டம் சேர்ந்து அவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு செல்வந்தர், ஒரு நல்ல ஊரிலே மதிப்புடையவர், அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக பல கொடுமைகளுக்கும் சிரமத்திற்கும் ஆளாக்கப்பட்டார் என்றால் மற்ற சஹாபியினுடைய நிலை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் பிலால் ரலியல்லாஹுடைய வரலாறு. அவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது, அவர்கள் சுடுமணலிலே இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் சுடுமணலிலே சட்டை கூட போடாமல் அவர்களை வெறும் உடம்போடு சுடுமணலை படுக்க வைத்து அவர்கள் மீது கல்லை வைக்கப்பட்டு இப்படியெல்லாம் பல கொடுமைகள், பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்க முடிகிறது. அதே போன்றுதான் இவர்களுடைய வரலாறும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையில நடந்து போறாங்க. ஒரு பாதையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. ஒரு குடும்பமே சரியான கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறைஷிகளால் ஒரு குடும்பமே மிகவும் சோதனைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்ப ரசூல்லா பாக்குறாங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல்லா பார்த்துட்டு சொல்றாங்க, சுமையாவே எங்களால் இப்ப ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கோ என்று பொறுமையை சுமையார் அலிக்கு உபதேசம் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, சொர்க்கத்தை வாக்களித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தை வாக்களிச்சுட்டு உங்க 2 பேத்துக்கும் சொர்க்கம் இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பொறுமையை உபதேசமாக சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுகிறார்கள். அப்ப சுமையார் அலி அவர்களுக்கு கணவருக்கு, பிள்ளைக்கு, இப்படி குடும்பத்திற்கே பல சோதனைகள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால். சுமையார் அலி யாருன்னு பாத்தீங்கன்னா, சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் யாசிர், அவர்களுக்கு பிறக்கப்படுகின்ற குழந்தை அம்மார் என்கின்ற குழந்தை. இவர்கள் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ ஹுதைஃபா என்கின்ற ஒரு மனிதர் இடத்தில் அடிமை பெண்ணாக வேலை பார்க்கிறாரு, அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க.
அப்ப அபு உதைஃபா இடத்தில் அடிமை பெண்ணாக இருக்காங்க. அபு உதைஃபா யாருன்னா அபூஜஹலுடைய பெரித்தா அபு உதைஃபா, அவங்கள்ட்ட அடிமை பெண்ணா இருக்காங்க. இவங்களுக்கு யாசிர் என்கின்ற ஒரு மனிதரை மனம் முடிக்கிறாங்க. அம்மார் என்கின்ற குழந்தை பிறக்கிறது. இவர்களுடைய இப்படிதான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் பல்வேறு சோதனைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்படுகின்றாங்க. எந்த அளவுனா, சுடுமணலிலே இவர்கள் மீது இரும்பாலான கவசத்தை கட்டி சுடுமணலிலே இழுத்து செல்லப்படுவார்களாம். நம்மளுக்கெல்லாம் அனுபவித்தால் தான் புரியுமே தவிர எந்த அளவு சொன்னால் அது புரியும் என்பது நம்மளுக்கு சரியாக தெரியவில்லை. அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் நம்மளுக்கு அதை உணர முடியாது. ஆனால் அதை நாம் அனுபவித்தால் நிச்சயம் அந்த வலி எந்த அளவு இருக்கும் என்று நம்மால் உணர முடியும். இன்றைக்கெல்லாம் தீக்குச்சி, லைட்டா தீக்குச்சி கையில் பட்டா எந்த அளவு வலிக்குது. ஆனா இந்த தீக்குச்சிக்கு, இந்த தீ காயத்துக்கே நம்மளுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா, அன்றைய காலத்தில் சுமையார் அலி அவர்கள் இரும்பாலான அந்த கேடயத்தை அவர்கள் மீது சூடு காட்டி அவர்கள் மீது கட்டி சுடு மணலிலே இழுத்து செல்லப்பட்டார்கள் என்றால் எந்த அளவு அவர்களுக்கு சோதனையும் கொடுமையும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் அவர்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற போது சுமையார் அலி அவர்களுக்கு சோதனை கொடுமைப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அவர்களுடைய வயது 80 நெருக்கம் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் 80 வயது உடைய பெண்மணி எந்த அளவு அவர்களுடைய உடல் வலிமையும் உடல் ஆரோக்கியமும் எந்த அளவு இருக்கிறது. ஒரு சோர்வான ஒரு நிலை, ஒரு எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் 80 வயது உடைய பெண்மணியுடைய நிலை இருக்கிறது. ஆனால் சுமையார் அலி அவர்கள் 80 வயசுல பல்வேறு கொடுமையும் சோதனைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். எப்படி அந்த கஷ்டத்தையும் எந்த சிரமத்தையும் தாங்கி இருப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைய காலத்தில் அவர்கள் எல்லாம் செய்த தியாகம் தான் இன்றைக்கு நாம் ஒரு பயான் நேரடியாக செய்ய முடிகிறது. ஒரு பள்ளிவாசலில் பகிரங்கமாக எல்லாருக்கும் கேட்கும்படி பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்தப்பட முடிகிறது. இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகம் தான். அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகத்தால் தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது சுமையார் அலி அவர்கள் ஒரு தடவை கடுமையான சோதனை, காலையில போறாங்க, கடுமையான சோதனை, கஷ்டம், வேதனை, அவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க. எப்பயும் இப்படிதான் இருக்கும். அதே போன்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடுமையான சோதனை கஷ்டங்கள்லாம் கொடுக்கப்படுது. சாயங்காலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, சோதனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில அபூஜஹல் எதிர்க்க வரான். சுமையார் அலிக்கு எதிர்க்க அபூஜஹல் வரான். அபூஜஹல் சுமையார் அலியை பார்த்துட்ட சுமையார் அலிட்ட அபூஜஹல் கேட்கிறான். அபூஜஹல் கேட்கக்கூடிய கேள்வி, சுமையார் அலியை பார்த்து கேட்கிறான், சுமையாவே, நீ இப்பயாச்சும் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடு, ரசூல் இல்லைன்னு சொல்லிடு, இஸ்லாத்தை விட்டு போயிரு, இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னு சொல்லிடு, நான் உன்னை இப்பயே விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் கொடுத்த வலிமை, ஈமானுடைய வலிமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்றைய காலத்தில் எல்லாம் ஒரு மனிதருக்கு ஈமான் எந்த அளவு இருக்கு. ஆனா சுமையார் அலியுடைய ஈமான பாருங்க. இஸ்லாத்தை ஏற்ற அந்த காலத்திலே அவங்க சொல்றாங்க அபூஜஹல்கிட்ட, ஒருபோதும் அல்லாஹ் ரசூலை நான் மறுக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. அபூஜஹல் சொல்றான், நீ இஸ்லாத்தை விட்டுரு, நான் உன்னை இப்பயே விட்டுறேன், அல்லாஹ் ரசூல் இல்லைன்னு சொல்லி இப்பயே விட்டுறேன்னு சொல்றான். அப்ப சுமையார் அலி சொல்றாங்க, ஒருபோதும் அல்லாஹ் ரசூலை நான் மறுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அபூஜஹல் ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய மறைவிடத்தில் குத்தி பின்னாடி முதுவலியாக வந்தது என்பதாக வரலாற்றில நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவு ஒரு மனிதருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா மயக்க ஊசி போட்டு அந்த நோய் வந்த இடத்தையோ அல்லது அடிப்பட்ட இடத்தையோ ஆப்ரேஷன் பண்றாங்க, மயக்க மருந்து போட்டு பண்றாங்க, வலி தெரியக்கூடாதுன்னு. அது பண்ணி முடிச்சுட்டு தையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தோன்னே, இந்த காலத்துல எல்லாம் முழிப்பு வந்தோன்னே அதுவே கடுமையான வலியா, கடுமையான வேதனையா இருக்கு. அந்த சின்ன காயத்துக்கு சின்ன உடலுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுத்து ஆபரேஷன் பண்ணதுக்கு. ஆனா உயிரோட ஒரு பெண்ணுடைய மறைவிடத்தில் குத்தி முதுவலியாக வந்தது என்றால் எப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக தியாகத்தை செய்திருக்கார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய கணவர் யாசிர் அவர்கள், இவர்களுக்கு பிறகு இவர் கடுமையான கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார். குடும்பமே கொடுமைப்பட்டு கொண்டு வருகிறது. குறைசி மக்களால் பல்வேறு கஷ்டங்களுக்கும் பல்வேறு சிரமத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். இவருடைய கணவர் யாசிர் ஒரு தடவை யாசிர் அலிட்ட அபூஜஹல் போய் கேட்கிறான், யாசிரே, உனக்கு இதான் கடைசி வாய்ப்பு. அவருடைய கணவர்கிட்ட போய் கேட்கிறான், யாசிரே, இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, அல்லாஹ் ரசூல் இல்லைன்னு சொல்லிரு,
உன்னை இப்பயே விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். சுமையார் அலிக்கு எப்படி சொன்னானோ அதே போன்ற அபூஜஹல் சொல்றான் அவருடைய கணவர் யாசிருக்கு. யாசிர் அலி எல்லாம் யாசிர் அலி அல்லாஹ் அவர்களும் இஸ்லாத்தை விடுவதை போன்ற தெரியல. யாசிர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் தான், அல்லாஹ் ரசூல் தான், அல்லாஹ் ரசூலை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என்று யாசிர் அலி அல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள். அப்ப யாசிர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமை, எப்படி அவர்களை கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால், ஒரு கை ஒரு காலை ஒரு ஒட்டகத்தில் கட்டப்பட்டு, இன்னொரு கை இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்தில் கட்டப்பட்டு, இரண்டு ஒட்டகத்தையும் இரண்டு பக்கம் விரட்டுகிறார்கள். இரண்டு பக்கமும் இரண்டு ஒட்டகமும் போகிறது, உடல் இரண்டாக கிழிகிறது. எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இஸ்லாத்திற்காக செய்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் வேடியார்களே, அவர்கள் செய்த தியாகம் எந்த அளவு! இன்றைக்கு நாம் என்ன தியாகம் செய்தோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் கிழிந்து செய்தானார்கள், ஈட்டியால் குத்தப்பட்டு, மறைவிடத்தில் குத்தப்பட்டு, முதுகு வழியாக வந்து, இப்படியெல்லாம் பல்வேறு கஷ்டங்களுக்கும் சிரமத்துக்கும் மத்தியிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். ஒருபோதும் இவ்வளவு கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் மத்தியில் ஒருபோதும் ஈமானை விட்டு கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை நபர்களுக்கு இப்படியான பலவீனமான, இவ்வளவு பலம் வாய்ந்த ஈமான் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் ஒரு பயான் வைக்கிறோம், ஒரு பயான் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மனிதரால் தியாகம் செய்ய முடியல. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அந்த நேரத்தை தியாகம் செய்வதற்கு ஒரு மனிதனால் முடியவில்லை. ஆனால் அன்றைய காலத்தில் தன்னுடைய உயிரையும் கடுமையான கொடுமையிலே தியாகம் செய்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் தெரிய முடிகிறது. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே, பிற்காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 நபர்களுக்கும் நிச்சயம் சொர்க்கம் உண்டு அப்படின்னு மகன்கிட்ட சொல்றாங்க, அம்மார்ட்ட ரசூல்லா. பிறகு ஒரு காலம் வருகிறது, பத்ர் யுத்த களம் நடக்கிறது. பத்ர் யுத்த களத்திலே அபூஜஹல் கொலை செய்யப்படுகிறான். பத்ர் யுத்த களத்திலே அபூஜஹல் கொலை செய்யப்படுகிறான். அப்போ வந்து ரசூல்லா கேக்குறாங்க, அம்மார் எங்கன்னு கேக்குறாங்க ரசூல்லா. அப்ப வந்து அம்மார் அலி வராங்க. யாரு? சுமையார் அலி அல்லாஹ்வுடைய பையன் வராங்க. சுமையார் அலி அல்லாஹ்வுடைய பையன் வராங்க அம்மாரு. அப்ப ரசூல்லா கேக்குறாங்க, அம்மார் எங்கன்னு. அம்மார் வராரு. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அன்றைக்கு உன்னுடைய தந்தையை கொண்டானே அபூஜஹல், அல்லாஹ் அவனை பழி தீர்த்துட்டான் பத்தியா அம்மாரே அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. எந்த அளவு இஸ்லாத்திலே ஆரம்ப கட்டத்திலே ஷஹீதானவர்கள் ரசூல்லா பத்ரு போற அளவு ஞாபகம் வச்சு சொல்றாங்க, உன்னுடைய தாய் தந்தையை கொண்ட அபூஜஹலை அல்லாஹ் பத்ரு போரிலே பழி தீர்த்துட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவு ரசூல்லா நினைவு வைத்திருப்பார்கள். இஸ்லாத்திற்காக முதலில் கடுமையான கொடுமையால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சஹாபி சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளை அம்மார் என்றால் அம்மார் அலி அவர்கள் மலையின் மீது ஏறி நிற்கிறார்கள். மலையின் மீது ஏறி நின்று அவர்களுடைய கால் ஜவ்வுல மட்டும்தான் நிக்குது, கால் உடஞ்சு தொங்குது. அம்மார் அலி மலையின் மீது ஏறி நின்று சொல்றாங்க, யா அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே எங்க போறீங்க, சொர்க்கத்தை பார்த்தா விரண்டு ஓடுறீங்கன்னு கேட்கிறாங்க. அன்றைய காலத்தில் அனைத்து மக்களும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு, அல்லாஹு அக்பர், அவர்களுடைய குடும்பமே கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கடைசியில் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் கூட சாதாரண முறையில் செய்தாகவில்லை. இஸ்லாத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்று நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களுடைய வரலாற்றை நாம் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். எப்படியெல்லாம் கொடுமைக்கு மத்தியிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒருவர் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மறைவிடத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சோதனை என்று சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலே அவர்களுடைய உயிர் பிரிகிறது. ஒட்டகத்திலே கட்டப்பட்டு உடல் கிழிந்து ஷஹீதாகிறார்கள். இப்படி பல்வேறு சோதனைக்கு மத்தியிலே இவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இவர்கள் செய்த இந்த தியாகம் என்பது ஒருபோதும் இன்றைக்கு உள்ள காலத்தில் செய்யக்கூடிய தியாகம் ஈடாவாது. அல்லாஹ்வே திருமறையிலே சொல்லி காட்டினான், ஃபதஹ் மக்காவிற்கு முன்னாடி செய்த தியாகமும் ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு செய்த தியாகமும் ஒருபோதும் ஈடாகாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமிகுந்தவர்களே, இவர்களுடைய தியாகத்தினால் தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக வாழுகின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்திற்காக
செய்த தியாகம் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்திற்காக செய்கின்ற போது அது ஒருபோதும் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், யாரும் அதை தட்டி கேட்பதற்கு இல்லாமல் நாம் செய்கிறோம் என்றால் நிச்சயம் அன்றைய காலத்தில் அவர்கள் செய்த தியாகம் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய தியாகத்தெல்லாம் யோசித்து பார்த்து இன்றைய காலத்தில் நாம் ஒரு பயானுக்காக, ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு சேவைக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு துணிய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.